எடுத்து முடிச்ச போச்சு. வந்தான்னு சொன்னார், 1 மணி நேரம் ஆகும், ஒவ்வொன்றா செய்வோம். ஒவ்வொன்றும் செய்யும்போது ஒவ்வொன்றும் சொல்லிக்கிட்டே செய்வோம் போது பல்ல பிடுங்கும்போதும் சரி, அதை கட்டும்போதும் சரி, எனக்கு வலியே தெரியல. எல்லாம் முடிச்சுட்டு போன பிறகு அந்த சாதாரணமாக அந்த அதர்வோடைய வீக்கம் மட்டும் தான் தெரிஞ்சது. அது கூட வலி இல்லை. மாத்திரை போட்டோன்னா எல்லாமே சரியாயிடுச்சு. பொருத்தும் போது அந்த இறுக்கம் மட்டும்தான் இருந்துச்சு. மற்றபடி வலியில் பொறுக்க முடியாத வலியெல்லாம் கிடையவே கிடையாது. சும்மா மைன்யூட்டான வலி தான். அதெல்லாம் எல்லாருமே தாங்கிக்குவாங்க. அது பெரிய விஷயமே கிடையாது. இதை தாராளமாக நீங்கள் பண்ணிக்கலாம். ஏன்னா பல் இல்லாமல் நிறைய பேர் நிறைய நோய்வாய்ப்பட்டுறாங்க. ஏன்னா எங்கள் அக்காவும் அப்படி தான் இருக்காங்க. எல்லாருமே பல் இல்லை, பணம் இல்லை, பணம் இருந்தால் தான் கட்ட முடியும். பணம் இருந்தாலும் சில பேர் கட்டாமல் விட்டுறாங்க. அது கட்டாமல் இருந்தால் தான் சீக்கிரமே இறந்து போயிடுறாங்க நோய்வாய்ப்பட்டு. அது மாதிரி இருக்காதுங்க. எல்லாருமே பல் போனால் சொல் போச்சுங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதை விட பல் போனால் ஆரோக்கியமே போச்சு அப்படின்ற விஷயங்களும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டால் தான் நீங்கள் பல் கட்டிடுங்க. என்றைக்குமே பல் இல்லாமல் வயசான தோட்டத்தோட அது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம சாப்பிட்டுட்டோம்னா எத்தனை வயசாக இருந்தாலுமே இளமையாக இருக்கலாம். நம்ம இளமைக்கு என்ன காரணம் அப்படின்னா உடல் தான். அதில் முக்கியமாக நம்மளுடைய கால்கள் தான் வயதை தீர்மானிக்குது. என்றைக்கு நம்ம கால் தளருதோ அன்றைக்கி தான் வயசானன்னு சொல்லணும். அது வரைக்கும் என்றைக்குமே சொல்லவே கூடாது.